நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்தா காடு தான். ஒன்றுமே செய்ய முடியாது பார்த்துருங்க. ஜாலியாக விருட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஜம்முன்னு என்ஜாய் பண்ண போகிற பார்த்துருங்க. ரஸ்தா காடுனா காடு கிடையாது, ஒரு பீச்சு, கடல். நம்ம எப்படி இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம 2 பேர் தான் போகிறோம். நம்ம நண்பன் பைக்கில் போய்ட்டுருக்கோம். நறுக்குன்னு வண்டி எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்கான். இனிமேல் சிம்பிள் இதுதான் நண்பர்களே. இது இந்த சர்ச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பனகுடி சர்ச்சு நல்லா ஃபேமஸான சர்ச்சு, சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சர்ச்சுக்கு வந்துருந்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி ஒரு மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கன்னியாகுமரி கிட்ட தான் இருக்குது ரஸ்தா காடு. இங்கே வேறு காற்று ஓர அடிக்கி, ஏதோ புயல் வருதுங்கானவன் மழை வருதுங்கானவன் ஒன்றும் அந்த மாதிரி தெரில. நம்ம சைடு இன்னும் திருநெல்வேலி தான் நமக்கு ஊர். மழையும் பெய்யும், கனமழை பெய்யும் சொல்லியிருக்கான ஒரு மழையும் கலை. நண்பர்களை பார்த்தீங்கன்னா பாலம் வேலை நடைபெற்றிருக்கிறது. ஆமாம், முடிய போக நிலைமையில இருக்குது நண்பர்கள். நம்ம அப்படியே ரஸ்தா காடுக்கு உள்ளே என்ட்ரு ஆகியாச்சு பார்த்துட்டுங்க. இந்த பாருங்கள், இதுதான் ரஸ்தா காடு உள்ள. நம்ம கிருட்டு வந்தாச்சு உள்ள. இந்த பாருங்கள், எப்பவுமே தெரியுதா காடு இல்லை. காடில் பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல பீச்சு, கடல் தெரியுதா மக்களே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி நின்றுட்டுருக்கேங்க. ஏதோ அதிசயம் மாதிரி ஏதோ கல் மாதிரி இருந்துச்சு. என்னன்னு நமக்கு தெரில, தொடவும் பயமாக இருந்தது. கடல்கிட்ட இருக்கிறத எதுவும் தொடக்கூடாது பார்த்துருங்க. நம்ம நண்பன் வேறு சம்பவம் பண்ணிவிட்டான். பைக்கை உள்ளே கொண்டு வராத கொண்டு வந்தான், சம்பவத்தை பண்ணிட்டான். என்ன நடக்குமோ தெரில. பீச்சு பாருங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றி உங்களுக்கு காடு தான் பாருங்கள். அவ்வளோவா வராது, ஆனால் வந்துச்சுன்னா நிற்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. பார்த்து சேஃபாகவே வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாகவே. ரஸ்தா காடு பண்ணி நம்ம சம்பவம் பண்ணிட்டோம். வண்டியை போட்டு நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சு நண்பர்களே. நம்ம நண்பன் பைக் இப்படி ஆகி போச்சு. நம்ம இடம்புலாம் ஒரே சவுதி. நம்ம கடலை குளிக்காம தான் லாஸ்ட்டு இதெல்லாம் குளிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் குளிக்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் குளிக்க வச்சுருக்கானோ நண்பர்களே. அதனால் நான் என்ன சொல்கிறோம்னா, ஒன்றுமே பண்ண முடியாது. அதிசயத்தை சொல்ல குளிக்கும் போது நாங்கள் கண்ணாடி போட்டு தான் குளிப்போம். அதிசயத்தை சொல்ல உங்களை பாருங்க, தண்ணி கோர வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே இருந்தால் யாரும் நமக்கு தெரியாது, அதுக்கும் தெரியாது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவையா இனி ரஸ்தா காடு வருவியா தேவதாஸ், உனக்கு தேவையா தேவதாஸ். பாருங்க, தண்ணி இதில் ஃபுல்லாக இருக்கா. நான் கோருதேன், வெளியே ஊற்றியாச்சு வருங்க. பாருங்கள் இப்போ எப்படி தண்ணியில் எவ்வளோ வரும் பாருங்க. ஃபுல்லாக வெளியே மவுந்து ஊற்றிடும் பாருங்க. அதிசயத்தை மட்டும் பாருங்கள் நண்பர்களே, ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், மவுந்தே செய்ய முடியும். அதிசயம், தண்ணி வந்துட்டே இருக்கும். ரஸ்தா காடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்க, நல்லது. நம்ம வண்டியெலாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி கழுவி முடிச்சுட்டு கிருட்டுன்னு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏஞ்சலுக்கு போய் ஒரு டீ அடித்தா தான் முடியும். ஏன்னா அவன் பைக்கு நாசமாகியாச்சு. அதை ஒரு கழுவி எடுத்து நமக்கு ஒரு டயர்டாகவே ஆகிட்டான் நண்பன். ஒன்றுமே செய்ய முடியாது பார்த்துங்க. இனிமேல் ரஸ்தா காடுக்கு வந்தீங்கன்னா பைக்கு பீச்சிலலாம் கொண்டே போய் விடாது. நம்மளும் அப்படி வந்தாச்சு ஏஞ்சல் டீ ஸ்டாலுக்கு. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம் மாதிரிங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. என்னத்தை செய்ய வேறு நண்பனை பாருங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு. நிலத்துக்கு பாருங்க, ஐயோ வச்சிருந்த பைக்கெல்லாம் போச்சு அப்படிங்க. நம்மளும் 2 டீ 2 சம்சா ஆளுக்கு ஒரு சொல்லியாச்சு. குடிச்சிட்டு கிளம்பினதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.